வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழும் காலங்களிலேயே இருந்த சிவபெருமானின் அம்சமாகவே நம்முடனே வாழ்ந்து நமக்கு ஆசிகள் வழங்கியிருந்த மகா பெரியவான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகளை ஒருவர் வா போன்னே பேசியிருக்கார். அவராண்டையே பாருங்க. அவர்கிட்டயே அப்படி பேசும்போது பெரியவாளும் ரொம்ப ரசிச்சு கேட்டு இருப்பாளாம். பேசட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு இருப்பாளாம். பாருங்க, எவ்வளவு கொடுத்து வைத்தவர் அவர் பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு மகா பக்தரை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். சிவனின் அம்சமாகவே வாழ்ந்து நமக்கு ஆசீர்வாதங்கள் அளித்து எத்தனையோ நல்ல புனித காரியங்களை பக்தர்களுக்காக செய்து கொடுத்த மகா பெரியவாளின் ஒரே ஒரு அனுபவத்தை மட்டும்தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நீங்க ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெரியவாளின் மகிமையை வாங்க போய் அனுபவிப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நம்ம பெரியவாளை பார்க்கும் போதும் சரி, மனசுல நினைச்சிருந்தாலே எத்தனையோ காரியங்கள் ஜெயமாயிருக்குன்னு பெரியவா எல்லாரும் சொல்லியிருக்கா. நாமளும் சின்ன வயசுல அவரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது பாருங்க. 100 வயது இருந்து நமக்கு எல்லாம் ரொம்ப கனகாபிஷேகம் கூட அவர் பண்ணிட்டார். அத லைவ்ல கூட டிவில எல்லாம் அந்த காலத்திலேயே போட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி லைவ்ல வந்த கனகாபிஷேகத்தெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த புண்ணியம் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட மகா பெரியவார ஒருவர் வா போ அப்படின்னு ஒருமையில அழைச்சிருக்காருன்னா அவரு எவ்வளவு அந்யோன்யமா இருந்திருப்பார் மகா பெரியவானோட அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நெய்வேலி மகாலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெரியவா கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பழகுவார். எல்லா பக்தர்களிடம் பெரியவா ஒரே மாதிரிதான் அன்பை செலுத்துவார். இருந்தாலும் இந்த நெய்வேலி மகாலிங்கம் மட்டும் பெரியவாட்ட ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, அவர்கிட்ட பக்கத்துல உட்காந்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அப்படி சொல்லுப்பா, என்ன செய்ய போற, என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலேயே பேசுவாராம் பாருங்க. அதையெல்லாம் பெரியவாளும் காது கொடுத்து கேட்டுட்டு அமைதியாவே இருப்பாராம் பாருங்க. எல்லாருமே சுவாமின்னும் பெரியவான்னும் மரியாதையோட அழைக்கும் போது இவர் மட்டும் உரிமையா அப்பா அப்படின்னு கூப்பிடுவாராம். அதே போல எல்லாரும் என்ன வாங்கிட்டு வருவான் அவருக்கு, மாலைகள், பூக்கள், அப்புறம் இந்த முந்திரி, திராட்சை, பாதாம், பழ வகைகள், இது போலதானே வாங்கிட்டு வந்து சமர்ப்பித்து நமஸ்காரம் பண்ணுவான். இவர் என்ன பண்ணுவாராம், மெடிக்கல்ல இருந்து டானிக்கு, மருந்து, அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்ஸ் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்து சமர்ப்பிப்பாராம். எவ்வளவு வினோதமா வித்தியாசமா நடந்துட்டு இருக்கார் நெய்வேலி மகாலிங்கங்கிற அந்த பக்தர். ஆனா அவராண்டுதான் நம்ம மகா பெரியவாளுக்கு அப்படி ஒரு இஷ்டம் பாருங்க. எல்லா பக்தர்களிடம் இஷ்டம்தான் அவருக்கு. இருந்தாலும் பக்கத்துல உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிடுற அளவு அப்படி ஒரு வாஞ்சையோட பழகினவர் நம்ம இந்த மகாலிங்கம். அதற்கு இடம் கொடுத்தவர் மகா பெரியவா. நெய்வேலி மகாலிங்கம் என்பவர் எப்ப பாரு வந்தாலே பெரியவாளுக்கு பக்கத்துல போய் உட்காந்துருவாராம். உட்காந்து சொல்லுவாராம், நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இத கவனிங்களே, நீங்க சாப்பிட்டீங்களா, ஒழுங்கா சாப்பிடுறதே இல்லை, இப்படி எல்லாம் சொல்றத யாருனாலும் மற்ற பக்தர்கள், நெய்வேலி மகாலிங்கத்தை விட்டுருங்கோ, மற்ற பக்தர்கள் யாருனாலும் பெரியவா சாப்பிட்டுருப்பாளா, பெரியவாளுக்கு உடம்பு நன்னா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த யாருமே கேட்டதில்லை. இல்ல, அதை நினைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் இறைவன், சிவனுடைய அம்சம், சிவனே அவர் தான். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நமக்கு கேட்கணும்னு தோணல. நமக்கு என்ன தேவையோ அதை கேட்பவரும் உண்டு,
கேட்காதவர்களுக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாரி வழங்கக்கூடியவர் தான் நம்ம பெரியவா. பெரியவர் அப்படிங்கறதுதான் பெரியவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இப்படி இருக்கும்போது இந்த மகாலிங்கம் மட்டும் என்ன பண்ணுவாராம், அவர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, ஒழுங்கா சாப்பிட்டேலா, என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணீங்க, என்னென்னலாம் பண்ணீங்க, நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு ஊரா போய் போய் நடையா நடந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றீங்க, பக்தர்கள் எல்லாம் தேடி போய் பாக்குறீங்க, இப்படி நடந்து நடந்து போயிட்டே இருக்கீங்க, எல்லா இடத்துலயும் வேற 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 தண்ணி இருக்கு, வேற வேற சூழ்நிலை ஏற்படுது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க இப்படி எல்லாம் சுத்திண்டே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆறுது? சாப்பிடுறதே இல்ல. அதுவும் பக்தர்கள்லாம் வந்துட்டா அவளை பார்த்துட்டு வேலைக்கு சாப்பிடுறது கிடையாது. இதுல விரதம் வேற. அப்படின்னுட்டா சுத்தமா சாதமே அதாவது சாப்பிடுறதே கிடையாது. ஒரு பால் கூட குடிக்கிறது கிடையாது. எதுவுமே சாப்பிடுறது இல்ல. உடம்பு நன்னா இருக்கா நன்னா இல்லையா அப்படின்னு உங்களை விசாரிக்க யாரு இருக்கா? இங்க பாருங்க, பிஸ்கெட்டை சாப்பிடுங்க, பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிஸ்கெட்டை சாப்பிடுங்க. அடுத்தது இந்த மருந்து மாத்திரை டானிக் இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது ரொம்ப. இந்த விட்டமின் டானிக்கு சத்துக்கு டானிக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் நீங்க தான் சாப்பிடணும். அப்பா நான் சொல்றது கேக்குறதா உனக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பாராம் பாருங்க. எவ்வளவு கொடுத்து வைத்தவர் அந்த நெய்வேலி மகாலிங்கமே. ஒரு பெரியவத்தையே இத்தனை உரிமையோட பேசியிருக்கான்னு கேக்குறச்சையே நமக்கு அப்படி இருக்கு. அப்படி இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, அவரை ஒரு கண்ணப்ப நாயனாராவே எல்லாரும் பாவிக்கிறா பாருங்க. அவரும் ஒரு கண்ணப்ப நாயனார் தான் அப்படின்னு சொல்றாங்க. யார அப்படின்னா அந்த நெய்வேலி மகாலிங்கம் சொல்ற அந்த பக்தரை. ஏன் கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஆந்திராவுல காளஹஸ்தி மலை மேல ஒரு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இந்த கண்ணப்ப நாயனார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கிடைச்ச அவர் ஒரு வேட்டைக்காரர் தானே. அதனால வேட்டையாடி என்ன கிடைக்கிறதோ அந்த மாமிசத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணி, எது நன்னா இருக்கோ அதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி அவரும் பிரசாதத்தை சாப்பிட்டு அப்படி எல்லாம் போயிட்டு இருப்பார். அந்த ஆவுடையார் மேலேயே எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவார். தினம் பூஜைக்கு வரும் அந்த குருக்கள் சிவ கோசரியார்னு சொல்லக்கூடிய அந்த குருக்கள், என்னது இது அனாச்சாரமா இருக்கு, தினம் இதே வேலையா இருக்கு, யாரு இது இப்படி எல்லாம் பண்றா அப்படியெல்லாம் சொல்லி தினம் இவரை கண்ணப்பனை திட்டிட்டு தான் இருப்பார். அவர் போனதுக்கு அப்புறம் தானே, குருக்கள் போனதுக்கு அப்புறம் தான் இந்த கண்ணப்பர் வரப்போறார். இப்படியே போயிட்டு இருக்கு இல்லையா. அதாவது கண்ணப்ப நாயனார் அப்படின்னு ஏன் சொன்னது அப்படின்னா, அந்த சிவபெருமானுக்கு கண்ணை அப்பினதுனால கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்ப நாயனார் சிவனுக்கு உகந்தது இல்லைன்னு தெரியாது அவருக்கு. அதனால அந்த மாமிசத்தை எல்லாத்தையும் எடுத்து, அசைவ உணவை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணு, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி சிவபெருமானுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, அத போல நம்ம பெரியவா என்ன சாப்பிடுறாருன்ட்டு அவரு யோசிக்காம அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாரு பாருங்க. அதனாலதான் சொல்றேன், பிஸ்கட்டு, இந்த டானிக்கு, விட்டமின் டானிக்கு இத மட்டும்தான் கொண்டு வந்து கொடுத்ததுனால எப்படி சிவபெருமான் அசைவ உணவை சாப்பிட மாட்டாருன்னு தெரியாம அசைவ உணவை கொண்டு போய் கண்ணப்ப நாயனார் அங்க படைச்சாரோ, நைவேத்தியம் பண்ணினாரோ, அதை போல பெரியவாளுக்கு அவர் பிஸ்கட் சாப்பிடுவாரா என்ன, டானிக்கெல்லாம் குடிக்கிறாரா என்னன்னு அதெல்லாம் யோசிக்காம நான் கொடுக்குறேன் நீங்க சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அர்ப்பணிச்சுக்கிட்டே இருந்தவர் தான் இந்த நெய்வேலி மகாலிங்கம் அப்படிங்கிறது. நம்ம சிவன் அடியார நம்ம வணங்கினாலே சிவனை வணங்குவது போலன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை போல இந்த பக்தரை நினைத்தாலே பெரியவாளை நினைச்ச மாதிரிதான். ஏன்னா பெரியவாளுக்காகவே வாழ்ந்துட்டு நீங்க நன்னா சாப்பிடுங்க, நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க, இப்படியே எல்லா இடத்துக்கும் பாத யாத்திரையா போயிட்டு இருக்கு, இப்படி எல்லாம் உரிமையில சொல்ல முடியுமா? அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்க சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப எவ்வளவு கொடுத்து வைக்கிறவா இருந்திருப்பார் அந்த மகாலிங்கம் இல்லையா. அவரையும் நினைத்து பெரியவாளையும் நினைத்து நமஸ்காரம் பண்ணிப்போம். இந்த உலகம் எல்லா வழியிலும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவாக்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிப்போம். சிவனின் அம்சமாகவே இருக்கிறதுனால ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி வணங்குவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். பாய்.